NCS Tamil BGM. ஒரு ஆளுக்கு தரமா இருக்கும் சாப்பாடு. நல்ல ஒர்த்து தான். வேலைக்கு ஏற்ற 700 சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி தான். டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த காரில் 40 ருபீஸ் தான் எல்லா வெரைட்டி ரைஸுமே. இது அருமையாக இருக்கும் சாப்பாடு. எங்கள் ஏரியாக்காரரு தான், நெல்லை மாவட்டத்துக்காரரு. சாப்பாடு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் another வீடியோ. இப்போ வீடியோ எங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேகே நகர் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா நெல்லை சூப் ஸ்டால். இந்த கடை வந்து நைட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. நைட்டில் வந்து நிறைய நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப் நிறைய வகையான சூப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டே டைமில் வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ண தான் வந்திருக்கோம். என்னென்ன வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி, தக்காளி, சாம்பார், தயிர், புளி சாதம், தேங்காய் சாதம்னு ஒரு 7-8 வகையான வெரைட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து 40 ரூபா தான். இந்த ஒரு ரைஸ் வந்து விலை அதிகமாகவோ இது கம்மியாகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து 40 ரூபா தான். இங்கே ஒரே ரைஸ் வேணா வாங்கிக்கலாம், இல்லைனா மல்டிப்ளாக நம்ம ரெண்டா இது பாதி அது பாதி அது மாதிரி கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சைடிஷாக பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு, சிக்கன் பக்கோடா, அப்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பளம் ஊறுகாதுன்றது எல்லாமே தனியாக எப்பவுமே ரைஸோடய வந்துடும். எக்ஸ்ட்ரா சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கும் சிக்கன் பக்கோடா கொடுத்துருக்காங்க. சிக்கன் பக்கோடா வந்து 100 கிராம் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 ரூபா கொடுத்து கூட ஓகே தாங்க. அதுவும் இல்லை 40 ரூபாய்க்கு வந்து வாழை வச்சு கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு ஒன்று சூப்பராக படுது. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம ப்ரைஸ் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். இவங்க 40 ரூபா கொடுத்து கூட வாழையில் வச்சு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் வந்துருக்கோம். நம்ம போய் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சூப்பராக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அப்படியே போகலாம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. நம்ம கடை பேர் நெல்லை சூப் ஸ்டால்ண்ணா. நம்ம கடை பேர் நெல்லை சூப் ஸ்டாலு. நாங்கள் வந்து சூப்பாக 28 வருஷம் ஆகுது. 28 வருஷமாக சூப்பர் தான் போட்டுவிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த மதிய ரைஸ் போடுவோம். வெரைட்டி ரைஸ் வெரைட்டி ரைஸு நைட்டில், அதாவது நைட்டு வந்து ஆட்டுக்கால் சூப்பு, போட்டி, ரத்தம், ஈரல், சிக்கன் பக்கோடா, ஆப்பம், தோசை, முட்டாப்பம், சாதாப்பம் எல்லா வெரைட்டிஸும். மதியம் வந்து வெரைட்டி ரைஸு, பிரிஞ்சி, லெமனு, சாம்பார், தயிர், தக்காளி, புளியோதரை, தேங்காய் சாதம், லெமன் சாதம் எல்லாமே உண்டு. எல்லாமே 40 ரூபா தான் சாப்பாடு. ஆமாம், எல்லாமே 40 ரூபா. பிரிஞ்சி, லெமனு எல்லாமே 40 ரூபா தான். பிரிஞ்சினா இப்போ அதிக ரேட்டு வைக்கணும், நம்மள அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். திருப்தியாக சாப்பிடணும், திருப்தியாக வரணும். மக்களை நம்மளை விடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகணும், வாழ்த்திட்டு போகணும். நம்மளை திட்டிட்டு போகக்கூடாது. எங்களுக்கு காலையிலேருந்து நாங்கள் வேலை தான். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா இப்போ கடைக்கு ஒரு 12 மணிக்கு கடைக்கு வரும். ஆமாம், ஃபஸ்ட்டு நைட்டு மட்டும் தான் இருந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் விட்டுருந்தோம். அப்புறம் அந்த இது பண்ணதுக்காக மறுபடியும் மதிய கடை போடுது. 7 வகை ரைஸ் இருக்குது. எப்பொழுதுமே அதான் இருக்கும். எப்பொழுதும் ஒரே ரைஸ் தான். அடுத்தால ட்ரை பண்ணுவோம், அடுத்தால வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா போடுவோம். எல்லாமே 40 ரூபா தான். அதுவும் உண்டு, ஆஃப் எது கேட்பாங்க. ஆமாம், காம்போ மாதிரி கொடுக்க மாட்டேன். அது கேட்டப்பாங்க. ஒரு சில ஆள் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ப்ரைஸ். புளிங்க முட்டைக்குவா வாழையில சாப்பிட்டா தான் அது ஒரு திருப்தி இருக்கும். சாப்பிடுறவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும். அதுதான் பிளாஸ்டிக் இது தான் நிறைய கடையில் இருக்கும். பிளாஸ்டிக் பிளேட்டு தான் வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட அப்படி இல்லை. முட்டை வைக்கானுங்க சுத்தமாக இருக்கணும், சுவையாகவும் இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். சைடிஷ் வந்து இப்போ முட்டை தொக்கு இருக்குது. அதான் ஆம்லேட்டு, சிக்கன் பக்கோடா உண்டு. சிக்கன் பக்கோடா 100 கிராம் 50 ரூபா வரும். முட்டை தொக்கு 15 ரூபா, ஆம்லேட்டு 15 ரூபா. இல்லை சைடிஷ் அது குருமா இருக்குது, அப்பளம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. ஆமாம், கஷ்டம்னு பார்த்த பிறகு எப்படிங்க நம்ம வாங்கியது? உழைப்பே அதுதானே. அதெல்லாம் கஷ்டம்னு பார்த்தா வீட்டில் தூங்க தான் செய்யணும். ஆமாம்,
கடை டைமிங் மதியம் 12 மணிக்கு வரும் சார். 12 to 3 மணி வரை இருக்கும். 2:30 லொக்கேஷன் வந்து கரெக்டாக இஎஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் ரோடு, காமராஜ் சாலை, மருந்து குடோன், தமிழ்நாடு மருந்து குடோன் இருக்கு அது பக்கத்தில். சிபிடபிள்யூ கோட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு அருமையாக இருக்குண்ணா. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக வரேன். அருமையாக இருக்குது சாப்பாடு. எங்கள் ஏரியாக்காரரு தான், நெல்லை மாவட்டத்துக்காரரு. சாப்பாடு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு வாங்க சூப்பு, ரத்தம் போட்டி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. நைட்டுக்கு வந்து ஆப்பம், தோசை அந்த மாதிரி எல்லாமே ஐட்டம் கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. மக்கள் விரும்பி சாப்பிட வராங்க. எனக்கு வந்து இங்கே வந்து ஆப்பம் பிடிக்கும். முட்டாப்பம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். பகலில் வந்து இப்போ என்ன சாதம் எதாவது எல்லா சாதமும் நல்லாயிருக்கும். எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எவ்வளவு நாளா கடைக்கு வரீங்க? டேஸ்ட் எப்படி? நான் ஒரு 3 years 4 years இங்கே இருக்கேன். கண்டினியூ வரதுக்கு என்ன காரணம்? டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த கடையில். 40 rupees தான் எல்லா வெரைட்டி ரைஸுமே இது. மற்ற கடைஸ்னால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இதில் வந்து 40 rupeesக்கே உங்களுக்கு நல்லா வயிறு நிறையா சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார், பிரிஞ்சு வந்தாலும் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன சிக்கன். சிக்கன் ஆமாம், சிக்கன் இருக்கு. ப்ளஸ் வந்து எக் கிரேவி தருவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு 15 rupees ஆகும். ஒர்த்து நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு 6 மாசமா தான் வரேன். நாங்கள் இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணுறோம். எப்பவுமே லஞ்ச் இங்கே தான் சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்பெஷலாக சொன்னால் அது வெஜ் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். நான் எப்பவுமே வெஜ் ரைஸ் தான் வாங்குவேன். வெஜிடபிள் ரைஸ், பிரிஞ்சு. சைடிஷ் மோஸ்ட்லி சிக்கன் வாங்கிட்டு போயிடுவோம். இல்லைன்னா அவங்களே வச்சிருவாங்க, அதே சாப்பிட முடியாது, அவ்வளோ வைப்பாங்க. ஒரு ஆளுக்கு தரமா இருக்கும் சாப்பாடு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷமா கடை வச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா அங்கே வச்சிருந்தா எதிர்த்து வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்காரு. சாயந்தரத்தில் சூப் போடுவார். மதியத்தில் பார்த்தா சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஆமாம், கரெக்டாக நல்லா சூப்பராக இருக்கும். மகளே, இப்போ என்னடா வந்து இங்கே நம்மளுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம என்னென்ன வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, பிரிஞ்சி, அது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார், தயிர், புளி சாதம், இது 5மே நம்ம வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தான் நம்ம வாங்கியிருந்தோம். கூடவே சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா எக்கு, ஆம்லெட், இது மொத்தமாக எல்லாமே வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. ஆனால் 40 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறதுன்றது தான் கரெக்டான ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 2:15 தான் ஆகுது. மேக்ஸிமம் எல்லாமே காலி ஆகிடுச்சு. கூட்டமும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இங்கே ஊதுற காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுருந்தாங்க. நான் பார்த்துருந்தேன். ஒரு சில பேர் நல்லாவும் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா எக்கு, ஆம்லெட்டு, சிக்கன் பக்கோடா இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அதோட 8 to 7 வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 40 ரூபா தான். ஆக்சுவலாக கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்மளும் டைம் எல்லாம் நம்மளுமே எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். நம்ம ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க கேகே நகர் சைடு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படின்னு சொல்கிறதா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.